ஆனா எங்களுக்கு பயந்து தானே சாரோட செல்போனை மறைச்சு வச்சு எங்கேயோ ஒரு ஹோட்டல் அவரை தங்க வச்சிருக்கீங்க. நான் சார்கிட்ட நேரடியா பேசணும்னு நினைச்சேன். நேத்தே சொல்லியிருந்தா சாரை பார்க்க விடாம தடுத்திருப்பீங்க தானே. அஸ்வின், உங்களுக்கு வேணா ஏஆர் கார்மெண்ட்ஸ் 1.5 கோடி மதிப்புள்ள ஒரு ப்ராப்பர்ட்டியா தெரியலாம். ஆனா உங்க அப்பாவுக்கு அவர் உருவாக்கின கம்பெனி, அந்த கம்பெனி காலத்துக்கும் நிலைச்சிருக்கணும்னு ஆசைப்படுறாரு. மகா தான் வேலை பார்த்த கம்பெனியை ஒரு கோவில நினைக்கிறா. அந்த கம்பெனி தரமட்டம் ஆயிடக்கூடாதுன்னு துடிக்கிறா. அது மட்டும் இல்ல, கம்பெனி தொடர்ந்து ரன் ஆச்சுன்னா 30 பேருக்கு அதுல வேலை கிடைக்கும். நாங்க உங்க கம்பெனியை ஒரு ப்ராப்பர்ட்டியா பார்க்கல. உங்க ப்ராப்பர்ட்டி ஆட்டையை போடுற எண்ணம் எனக்கோ மகாவுக்கோ கிடையாது. எனக்கு உங்களோட எல்லாம் பேசணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு நீங்க கொடுத்த ப்ராமிஸை மீறக்கூடாது. வந்து சைன் பண்ணுங்க. இல்லடா, எனக்கு இந்த கம்பெனி விற்கிறதுல இஷ்டமே கிடையாது. நான் உருவாக்கின கம்பெனியை யாருக்கு கொடுக்கணுங்கிற உரிமை எனக்கு தான் இருக்கு. டாட், என்கிட்ட எப்படி கெஞ்சினாலும் என்ன அதிகாரம் பண்ணாலும் நான் கேட்க போறதில்ல. இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. மரியாதையா சொல்றேன், வந்து கையெழுத்து போடுங்க. சார், நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. என் கம்பெனி தொடர்ந்து ரன் ஆகணும்னு ஆசைப்படுறேன். நான் யாருக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருந்தனோ அவங்க அந்த லோன் அடைக்கிறதுக்கு பணத்தோட வந்திருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் தான். ஆனா இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கிறப்ப கம்பெனி விற்க எனக்கு மனசு வரல சார். நீங்க வேற இடம் பாத்துக்கோங்க. சார், இதை பத்தி என்கிட்ட பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. உங்க சன் தான் என்கிட்ட அப்ரோச் பண்ணாரு. முதல்ல உங்க பிரச்சனையை தீர்க்காம நீங்க என்னை இங்க வர வச்சதே பெரிய தப்பு. உங்க சன்னு கூப்பிட்டதுனால தான் வேற ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்க வேண்டியவன் இங்க வந்து நிக்கிறேன். உங்களால அந்த ப்ராப்பர்ட்டியும் வாங்க முடியாம இதையும் நான் ஏன் மிஸ் பண்ணணும்? இங்க பாருங்க சார், எனக்கு வந்த வேலை முடியணும். நீங்க என்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. மிஸ்டர் அஸ்வின், உங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி சீக்கிரம் கையெழுத்து வாங்குங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. வா. பா, நில்லுங்கப்பா. பா, பா, எங்கப்பா போயிட்டு இருக்கீங்க? நான் சொல்றது உனக்கு தான் புரியல. அவருக்காவது புரியும்னு நினைச்சேன். உங்களுக்கு மனுஷனோட உணர்வை பத்தி என்ன கவலை? உங்க 2 பேருக்கு பணம் மட்டும்தான். பணம் பணம் பணம். என்ன புரிஞ்சுக்காத உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இங்க பாரு அஸ்வின், எனக்கு கம்பல் பண்ணாத நான் கையெழுத்து போட மாட்டேன். ப்ளீஸ், நான் இங்க வந்த உடனே உங்ககிட்ட கேட்டேன், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும்னு சொன்னீங்க. உங்க அப்பாவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு தெரியாம எதுக்கு என்ன இங்க வர வச்சீங்க? என் டைம் வேஸ்ட் ஆனதுதான் மிச்சம். சார், அப்படி இல்ல. நீ இனிமே எனக்கு கூடாது. சார் 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 ப்ளீஸ் சார் சார். இப்போ உனக்கு திருப்தியா? இது எங்க கம்பெனி, நாங்க விக்கிறோம். அத நீ சொந்தமாக்கணும் துடிக்கிற. வெக்கமா உனக்கு? அஸ்வின், கைடு. உனக்கு தாண்டா அது ப்ராப்பர்ட்டி. எங்களுக்கு இது ப்ராப்பர்ட்டி இல்ல. இந்த கம்பெனி நான் உருவாக்குனது. அது விக்கிறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. நீ மலேசியாவுக்கு போயிடு. இங்கிருந்து ஆக வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். நீங்க நினைச்சதை சாதிச்சிட்டீங்கல்ல, இதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். என் அப்பாவை ஏமாத்தி என் கம்பெனியை வாங்க போறீங்க. நான் மலேசியாலேயே இருந்தாலும் என் பார்வை முழுக்க உங்க மேலதான் இருக்கும். எங்க கம்பெனியை வாங்கி எப்படி நடத்துறீங்க நானும் பாக்குறேன். தேங்க்ஸ் பா. தேங்க்யூ சோ மச். இவ எப்ப வந்தா? மகா, நீ எப்ப வந்த? ஓனர் கிட்ட பேச நீங்க உள்ள போனீங்கல்ல, அப்பவே வந்துட்டேன். அப்படியா? நான் பேங்க்குக்கு போயிருந்தேன். நீங்க விஆர்எஸ் டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கிக்கிட்டு வெளியே கிளம்பிட்டீங்கன்னு மேனேஜர் சொன்னாரு. அப்போ இங்கதான் வந்திருப்பீங்கன்னு, நீங்க ஓனரை பாக்குறதுக்கு முன்னாடியே நான் உங்களை பாத்துடணும்னு வந்தேன். நான் வரும்போது சார் கிட்ட பேசிட்டு இருந்தீங்க, அதான் நான் உங்களை தடுக்கல. நான் பணத்துக்கு ஒரு வழி பண்ணிட்டேன். கம்பெனி சேல் ஆகிறத தடுத்துட்டேன்.
அடுத்து பேங்க் லோனை அடைச்சிட்டு நம்ம கம்பெனி ஆரம்பிச்சு அதை ரன் பண்ணுவோம். அதையும் சாத்தியப்படுத்திட்டேன்னா நீயும் ஓனர் ஆசைப்பட்ட விஷயத்தை நிறைவேற்றின சந்தோஷம் கிடைச்சிரும். நீங்க இப்ப ஏன் சந்தோஷத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஆனா எனக்கு விஆர்எஸ் விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு நான் பயந்துட்டு இருக்கேங்க. மகா, உங்க ஹெல்த் எப்படி சார் இருக்கு? நான் நல்லா இருக்கேம்மா. செல்வம் சார் எல்லாம் சொன்னாரு. விஆர்எஸ் பத்தி சொல்லவும் எனக்கே ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. நம்ம கம்பெனி சேல் ஆயிடக்கூடாதுன்னு அவர் எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காரு. விஆர்எஸ்லாம் வேண்டாம்னு எனக்கும் சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா இவர் அதுல உறுதியா இருக்காரு. கம்பெனியை விற்க விடாம தடுத்தாருங்கிறதுக்காக இல்லம்மா. நீங்க கம்பெனி எடுத்து நடத்தினா நிச்சயமா சக்சஸ்ஃபுல்லா நடத்துவீங்க. செல்வம் சார் பேங்க்ல வாங்குற சம்பளத்தை விட நம்ம கம்பெனிலேயே நல்ல இன்கம் வரும். அதனால ஒரு வேலையை விடுறதுனால உங்க ஃபேமிலி பாதிக்கும்னு நான் நினைக்கவே இல்லம்மா. அதோட செல்வம் சார் உங்க கூடயே இருக்கிறதுனால நீங்க ரெண்டு பேரும் கம்பெனியை எங்கேயோ கொண்டு போயிருவீங்க. நான் அதனால தான் துணிச்சலா கம்பெனி சேல் ஆகிறத தடுத்து நிறுத்தினேன். எனக்கு புரியுது சார். ஆனா வீட்ல இருக்கிற பெரியவங்க இதை புரிஞ்சுக்கணும்ல. அவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டா அவங்கள எதிர்த்துக்கிட்டு எப்படி நாங்க கம்பெனி ஆரம்பிக்க முடியும்? மகா, முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. உங்களால முடியலன்னா எனக்கு வாக்கு கொடுத்துட்டுமே, கம்பெனியை விற்க விடாம தடுத்துட்டுமேன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். என் மகன்கிட்ட சொன்னா அடுத்த நிமிஷமே கிளம்பி வந்து கம்பெனி விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவான். அப்புறம் அதுதான் விதின்னு நானும் ஏத்துக்க வேண்டியதுதான். இல்ல சார், வீட்ல கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா நாங்க உறுதியா இருந்தா அவங்களுக்கும் வேற வழி இல்ல. எங்களை அக்செப்ட் பண்ணி தான் சார் ஆகணும். நீங்க சொன்ன மாதிரி நானும் மகாவுக்கு துணையா இருந்தா சீக்கிரமே கம்பெனியை மேல கொண்டு வந்துடலாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். ஆனா மகா தான் இன்னும் ஹாஃப் மைண்டாவே இருக்கா. மகா, செல்வம் சார் உனக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காரு. இன்னைக்கு உன் அப்பா உயிரோட இல்ல. அவர் இடத்துல இருந்து செல்வம் சார் உன்னோட விருப்பத்தை நிறைவேற்ற போறாரு. இன்சூரன்ஸ் விஷயத்துல நான் பண்ண தப்புனாலதாமா நம்ம கம்பெனியை விற்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துருச்சு. செல்வம் சார் உன் கூட இருக்க போறதுனால அப்படி ஒரு தப்பு எதுவும் நடக்காதுமா. எப்படியாவது வீட்டுல இருக்கிற பெரியவங்களை சமாதானப்படுத்திட்டு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கான வேலைகளை நம்பிக்கையோட தொடங்குமா. அப்புறம் என்ன சார், மகா சம்மதிச்சிட்டாங்க. விஆர்எஸ் பணம் வந்த உடனே சொல்லுங்க. நாம அன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். ஆ, நம்பிக்கையோட போலாம் வாங்க.